நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தருமராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசியான தனுசு ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு போறாரு. பொதுவா உங்க ராசிநாதன் இது வரைக்கும் 6ஆம் இடத்துல மறைஞ்சு இருந்ததால தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது பல நபர்களுக்கு அதிகமா இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். கடன் கழுத்தை நெருக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமா ஏற்பட்டு இருந்துச்சு. அந்த கடனால பாத்தீங்கன்னா தலைமறைவான வாழ்க்கை ஒரு சில நபர்களுக்கு ஏற்பட்டு இருந்துச்சு. ஒரு சில நபர்கள் பாத்தீங்கன்னா செல்போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு வாழக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமா இருந்துச்சு. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை, வம்பு வழக்கு, அசிங்கம், அவமானம், கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து இது போல சூழ்நிலையை நீங்க அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. பொதுவா 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு போறாரு அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். தேவையில்லாத பிரச்சனைகள் குறையிறது. ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். நண்பர்கள் மூலமான ஆதாயங்கள் பெறது, கூட்டு தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து கூட்டு தொழில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறது, அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். உறவினர்களால இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து உறவினர்களால உங்களுக்கு நட்புறவு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். யாரெல்லாம் உங்களை பாத்தீங்கன்னா உதாசீனப்படுத்திட்டு போனாங்களோ அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். நண்பர்கள் மூலமான ஆதாயங்கள் ஏற்பட்டு கூட்டு தொழில் நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அப்படி இருக்கும்பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 5வது பார்வையா ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு. அதனால இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாப நோக்கோடு செயல்படுவீங்க. லாபங்கள் அப்படிங்கிறது சிறப்பான முறையில கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் ஒரு நட்புறவு ஏற்படுறது, அவங்களால உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதனால ஒரு லாப நோக்கோடு செயல்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில இப்ப இருக்கு உங்களுக்கு. அதே போல சேமிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்படும். அந்த கடனை எல்லாமே குறைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. பொதுவா இந்த லாபஸ்தானத்தை குரு பார்த்தாரு அப்படின்னா முதல் திருமணம் எனக்கு தோல்வியில முடிஞ்சிருச்சு, 2வது திருமணத்துக்கு நான் வரன் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 2வது திருமணம் அப்படிங்கிறது வெற்றிகரமா முடியக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். தொலைதூர பயணங்கள் மூலமான நல்ல லாபங்கள் பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக குருவுடைய 7வது பார்வை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ராசியை பார்க்கறாப்ல. பொதுவா ராசிநாதன் குரு ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேரு புகழ் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே ஏற்படும். அதாவது இது வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவா உங்களுக்கு ஏற்பட்டுட்டு இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள், அதாவது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உயர்ந்து அதன் மூலமான நல்ல லாபங்கள் பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது நான் ரொம்ப நாளா நான் வரன் தேடிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல வரன் அமையல அப்படின்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வரன் அமையக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். நீங்க மனதிற்கு பிடித்த பெண்ணையே நீங்க திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே உங்களை தேடி நடக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு, ஒரு பேரு புகழ் அந்தஸ்தோட வாழக்கூடிய ஒரு பெரிய மனித தோரணை அப்படிங்கிற மாதிரி அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல இந்த குருவுடைய 9வது பார்வை ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதால ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்த்தாவே பாத்தீங்கன்னா முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதாவது நீங்க ஒரு வீடு கட்ட முயற்சி பண்றேன், ஒரு இடம் வாங்க நான் முயற்சி பண்றேன், இல்ல நான் ஒரு வேலைக்காக நான் முயற்சி பண்றேன், இல்ல நான் ஒரு கடனை அடைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன் அப்படின்னா எது சம்பந்தமா நீங்க முயற்சி பண்றீங்களோ அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. இளைய சகோதர ஸ்தானத்தால ஒரு நன்மை ஏற்படுறது, அவங்களால ஒரு சில முன்னேற்றங்கள் பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். சிறுதூர பயணங்கள் மூலமான ஆதாயங்கள் பெறுறது, அதே போன்று பேப்பர் பேனா ஒர்க்கு, ரிஜிஸ்டர் ஒர்க்கு, ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல லாபங்கள் வர்றது, நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். பொதுவா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அரசு பணிக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பான முறையில அரசு பணி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வோ
பதவி உயர்வோ பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள், இது போல சூழ்நிலைகள் நீங்க சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ராசிநாதன் குரு ராசியை பார்க்கறதால பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல ஒரு மதிப்பு மரியாதை உயரும், பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் ஏற்படும். வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா அதிக பணி சுமை அப்படிங்கிறது இருக்காது. அதாவது மகிழ்ச்சியான சூழ்நிலை வேலை செய்யற இடத்துல உருவாக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் தொழில நல்ல லாபங்கள் உருவாக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். தொழிலை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். பொதுவா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில ஒரு பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே போல தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரசியல்ல பெரிய ஒரு செல்வாக்கு வரக்கூடிய சூழ்நிலை உருவாக்கக்கூடிய நிலை இருக்கிறதால மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு பெற்று ஒரு அரசியல்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பதவி, ஒரு பொறுப்பு, ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியாழன்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை அளிக்கும். அல்லது கும்பகோணம் அருகே உள்ள குருஸ்தலம் ஆலங்குடிக்கு சென்று வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்க ஆசைப்பட்டது அனைத்தும் கிடைக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.